வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில எந்த இடத்துல நம்மளுடைய வார்த்தைக்கு மதிப்பு குறையுதோ, நாம அந்த இடத்துல போய் நின்னாவே நம்மள ஒரு மாதிரியா பார்க்குறாங்களோ, நம்மள ஓரங்கட்டணும்னு யார் நினைக்கிறாங்களோ, அந்த இடத்துல அவங்களா அத செய்யறதுக்கு முன்னால, நாமளா விலகி வந்துறது நமக்கு கௌரவங்க. நெறைய பேர்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க நம்மள அவாய்ட் பண்றாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் போய் ஒட்டிக்கிட்டு நிப்போம். காரணம் என்ன தெரியுமா? அவங்க உண்மையாவே நம்மள அவாய்ட் பண்றாங்களா? பண்ணலையா? அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஒருவேளை நாம விலகி வந்துட்டு அவங்க நம்மள தப்பா நினைச்சுட்டா என்ன பண்றது? அப்படின்னு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே நெறைய பேர் போலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேங்க, உங்களோட வார்த்தையை யார் மதிக்கலையோ அந்த இடத்துல இருந்து அவங்களா பளிச்சுன்னு வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னால நீங்களா விலகி வந்துறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இங்க சக மனுஷனா நேசிக்காத யாருமே தன்னை ஒரு மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாதுங்க. இங்க நிறைய பணக்காரவங்க பதவியில இருக்கிறவங்கலாம் ரொம்ப வசதி குறைவா இருக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப ஏளனமா பார்க்கறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல கடவுளினுடைய பார்வையில நம்ம அத்தனை பேரும் மனுஷங்க மட்டும்தான். நீங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்லாம் யாருமே கிடையாதுங்க. ஸோ எல்லாருமே ஒரே ஈக்குவலிட்டி தான். நீங்க இன்னைக்கு வசதியா இருக்கலாம், அவங்க இன்னைக்கு ஏழையா இருக்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு நிமிஷத்துல மனுஷனோட வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. காலம் அத்தனையும் அப்படியே திருப்பி புரட்டி போட்டுரும். ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், யாரையுமே இன்னைக்கு நாம இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களை கேவலமா நினைக்காதீங்க. சக மனுஷனா மதிக்க கத்துக்கோங்க. எப்படியும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு வாழ்க்கையை வாழ்றாங்க பாத்தீங்களா? அவங்களோட வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும். ஆனா நம்ம இப்படித்தான் வாழணும் அப்படின்னு கோடு போட்டு வாழ்றாங்க பாத்தீங்களா? அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனையே வாழ்க்கையா மாறிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோட இருங்க. எந்த பிரச்சனையும் உங்களை தேடி வராது. பிரச்சனையெல்லாம் உங்களை பார்த்து பயந்து ஓடி போயிடும். இங்க நம்பிக்கை ஒரு இடத்துல உடைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல எவ்வளோ பெரிய அன்பா இருந்தாலும் சரிங்க, அப்படியே அடியோட நொறுங்கி போயிடும். அது வெறுப்பா மாறிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருத்தர் மேல அளவு கடந்த அன்பு நம்ம வச்சிருந்தாலும் அவங்க இதை சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பியிருப்போம். ஆனா அவங்க தான் இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் நம்ம மனசுல நம்ம காதுல கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசுல அது அப்படியே சுத்தமா வெறுப்பா மாறி போயிடுங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் இது நடந்திருக்கும். நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் ரொம்ப நம்பின ஒருத்தவங்க என்னை ஏமாத்தவே மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்னை இப்படி ஏமாத்தி என் வாழ்க்கையவே அப்படி நொறுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தினாலேயே நிறைய பேர் வாழ்க்கையும் வெறுத்து, தன்னை யார் ஏமாத்துனாங்களோ அவங்களையும் வெறுத்து ஒண்ணுமில்லாத போயிருப்பாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், ஒருத்தவங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை உடைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்காக வெறுத்து போயெல்லாம் உட்கார்ந்துருக்காதீங்க. நீ இவ்வளவுதானா, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க யாரையும் பெருசா நம்பாதீங்க. உங்களை நீங்க நம்புங்க. உங்க வாழ்க்கை கண்டிப்பா நீங்க யாரையும் நம்பாத ஒரு தன்னம்பிக்கையோட நீங்க போறதுக்கான வழிய ஆட்டோமேட்டிக்கா அது காட்டுங்க. இங்க பொருத்தமில்லாத ஒரு இடத்துல நம்மளை புகுத்திக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது அழகே கிடையாதுங்க. விரலுக்கேத்த வீக்கம் தான். நமக்கு எது சரியா இருக்கோ அதை செய்யுங்க. அதுதான் நமக்கு நல்லது. நீங்க எவ்வளவு வலிமையா இருந்தாலும் உங்களை மனநல மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு உறவு நம்மளை சோதிச்சு பார்த்துரும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி யாராவது நடந்திருக்காங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தாலும் சரிங்க, ஒரு கட்டத்தில் அவங்களையுமே போட்டு குழப்பி எடுத்திருப்பாங்க யாராவது ஒருத்தர். உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி யாராவது இருந்திருக்காங்க, நீங்கள் அவங்கள சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்கே சேர்த்து வச்ச பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அது நமக்கு நம்மளுடைய முதுமைக்கு அது உதவும். நம்ம சேர்த்து வச்ச புண்ணியம் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்மளுடைய மறுமைக்கு உதவும். ஸோ என்னைக்குமே நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் கொஞ்சமாவது புண்ணியத்தையும் சேர்த்து வைங்க. அது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கல அப்படின்னாலும் கைவிடாது. கடவுள் உங்களுக்கு நல்லது கொடுக்கல, எதுவுமே பெருசாக எனக்கு கடவுள் செய்யலையே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. நல்லது செய்யலை அப்படின்னாலும் கஷ்டத்தை கொடுக்காம இருப்பாரு அப்படிங்கிறது தான் உண்மை. இங்கே அன்பாக இருந்தாலும் சரிங்க, உதவியாக இருந்தாலும் சரி,
அதோடைய அர்த்தம் யாருக்கு தெரியுதோ அவங்கக்கிட்ட போய் அதை காட்டுங்க. ஒன்றுமே உங்களை மதிக்காத ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் போய் அதை காமிச்சிங்கன்னா அதோடைய மதிப்பு அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்னதான் போய் இந்த உலகத்தையே தூக்கிட்டு போய் அவங்க கையில் கொடுத்தீங்கனாலும் இது என்ன பெரியதா அப்படின்னு சொல்லி பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. அன்பாக இருந்தாலும் சரி, உதவியாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, அதோட மதிப்பு தெரிஞ்சவங்க கிட்ட அதை காட்டுங்க. அதுதான் உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கும். எல்லார்கிட்டையுமே போய் காமிச்சிங்க அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இங்கே எத்தனை பெரிய மனுஷங்களையும் எப்பேற்பட்ட அறிவாளியையும் அடியோடு வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? ஆணவம் மட்டும்தான். ஒருத்தனுக்கு ஆணவம் தலைக்கு ஏறிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் தாண்டா கிங்கு அப்படின்னு அப்படியே ரவுடி மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் அவங்க அப்படி பெருசாக சுற்றிக்கிட்டு இருந்தாலும் கடைசியில் கீழே வந்து உழுகிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் பணம், புகழ் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னா கொஞ்சம் அதோடு சேர்த்து பணிவையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டே போங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இங்கே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா முதல்ல உங்களை கேவலமாக இழிவாக நினைக்கிறவங்களையும் உங்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே நொட்டம் சொல்லிக்கிட்டு எந்த விஷயம் பண்ணாலும் உங்களை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்டலாம் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. ஸோ நான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஒரு சிலர் கமெண்ட் பண்ண வந்துடுவாங்க, எப்படிங்க சொந்தத்திலேயே போய் நீங்கள் ஒதுங்கிருங்க பிரிஞ்சிருங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சிருக்க ஒரு சில உறவுகள் உங்களை கோபமாக திட்டுனா கூட அவங்கள விட்டு போகாதீங்க. ஏன்னா அவங்களுடைய கோபத்தில் அந்த அன்பு இருக்குது, அந்த அக்கறை இருக்குது. அதனால தான் ஒரு சிலர் கோபமாக உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மனசுக்குள்ளே அவ்வளோ விஷம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்கள் முன்னால் சிரித்து சிரித்து பேசுவாங்க. எப்பயுமே உங்களை ஒரு இடத்துல நீங்கள் போய் நின்னீங்கன்னாவே உங்களை இன்சல்ட் படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் உங்களை ஒதுங்க சொன்னனே தவிர உண்மையான அன்பு வச்சிருக்கிற ஒருத்தவங்க கிட்ட இருந்து உங்களை நான் ஒதுங்கவே சொல்லலைங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நான் பேசுகிற விஷயத்த. இங்கே நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நாம் நிம்மதி இல்லாமல் அலையிறதுக்கு பேர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, காரு, பணம், பங்களா, சொத்து எல்லாமே நிரந்தரமே கிடையாது. ஆனால் அதை சேர்க்கணும்னு நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கும். திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ ஒன்றுமே இல்லையே, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இவ்வளோதானா அப்படிங்கிற வெறுமையை மட்டும்தான் கொடுக்கும். ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிமிஷம், இந்த நிமிஷம் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் கிடைக்காதுங்க. அதனால போகும்போதே ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே உங்கள் மேலே வீசப்படும் கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கற்கள் அத்தனையும் அப்படியே தெளிவாக ஒன்று விடாமல் பொறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப வீசுறதுக்கு காலம் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை பொறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் வீசப்படும் கற்கள் அப்படிங்கிறது விமர்சனங்கள். நீங்கள் வீசப்படுறதுக்கு வாய்ப்புகளே கிடைச்சாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அதை வீசாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த கற்களை வச்சு கட்டிடம் கட்ட எழுப்புங்க. ஸோ உங்கள் மேலே வரக்கூடிய விமர்சனங்கள் அத்தனையும் வைராக்கியமாக உங்களோட மனசில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைங்க. ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரை நம்மளுக்கு பழி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடைச்சாலும் நீங்கள் அப்படியே போ அப்படின்னு சொல்லி விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்க. அதுதான் ஆகச்சிறந்த பழிவாங்கல். அப்படி ரொம்ப கேஷுவலாக விட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இடத்துல மிகப்பெரிய ட்விஸ்டே அப்படி தான். ஸோ நம்மளோட ரேஞ்சுக்கெல்லாம் என் ரேஞ்சுக்கெலாம் நீலாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருங்க. அதுதான் அவங்கள நீங்கள் பழி வாங்கிறதுக்கான ஆகச்சிறந்த ஒரு வழி. இங்கே உங்கள் வாழ்க்கையில் முதல் முறை ஒரு இடத்துல அசிங்கப்படுறது மாதிரி 2வது முறையும் அசிங்கப்படுறீங்க, அந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க நீங்கள் தானே தவிர வேறு யாருமே கிடையாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு இடத்துல ஒரு தடவை நீங்கள் பட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போகாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்குங்க. ஒரு இடத்துல பட்டு திருந்தவே மாட்டோம் நம்மலாம்.
சரி விடு, இந்த ஒரு தடவை நம்ம வந்து மாறி இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கண்டிப்பாக அவங்க மாறவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு இடத்துல நம்ம ஒரு தடவை சூடுபட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போகும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏற்கனவே இந்த இடத்துல சூடுபட்டிருக்கோம், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என் வாழ்க்கையில் நான் தனியாகவே நின்று போராடி ஜெயிச்சிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்க, காலமும் நேரமும் எனக்கு கொஞ்சம் கை கொடுத்ததுனால நான் வாழ்க்கையில் பேர் புகழ் பணம் எல்லாத்தையும் சம்பாதிச்சேன். ஆனால் ஒரு சில உறவுகள் என்கிட்ட வந்து விஷம் மாதிரி நடித்து பழகி நல்லா தேன் மாதிரி இனிக்க பேசி மனசுக்குள்ள விஷத்தை வச்சு எல்லாத்தையும் இன்னைக்கு நான் இழந்துட்டேன். ஆனால் மறுபடியும் காரு பணம் எல்லாத்தையும் சம்பாதிச்சேன், ஆனால் அந்த கெத்து போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக சொன்னார். நான் தயவு செஞ்சு சொல்கிறேங்க, கெத்துக்காக வாழாதீங்க, உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக வாழுங்க. பணம் காரு இதெல்லாம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழுங்க. இன்னைக்கு சம்பாதிச்சவங்களால நாளைக்கும் சம்பாதிக்க முடியாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. உங்ககிட்ட இருந்த எல்லா சொத்துமே போனாலும் பரவாயில்ல, அத்தனை பணமும் போனாலும் பரவாயில்ல, 0 பிளேஸ்ல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. மறுபடியும் இழந்த வேகத்தை விட மறுபடியும் நீங்கள் தொடங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பல மடங்கு உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும், புகழையும் சம்பாதிக்க முடியும். கெத்துக்காக தயவு செஞ்சு வாழாதீங்க, வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சி வாழுங்க. கண்டிப்பாக இந்த வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.